கடன் பிரச்சனைகள் மாறும். அப்பா அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு உடல் சுகம் கிடைக்கும். காலு இடுப்புலாம் கஷ்டமா இருக்கு, அதுக்காக நான் வந்திருக்கேன். ஆண்டவர் அற்புதம் செய்வாரு, விடுதலை கொடுப்பாருன்னு நம்பிக்கையோட விசுவாசத்தோட வந்திருக்கேன். குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனை வந்து மாறும். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டான், சந்தோஷமாயிருங்க. தேவன் வைத்திருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை. ஏன் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை? சாத்தானுக்கு இடம் கொடுப்பதனால. ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை இழக்க வைக்கிறதா? அந்த பாவத்திலிருந்து நீங்க வெளியே வர முடியாமல் தவிக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார். போராட்டத்துக்கு முடிவு உண்டு, உங்க பிரச்சனைக்கு முடிவு உண்டு. ஏன் அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்களால் எல்லாம் கூடும். அவர் உங்க பக்கத்துல வருவாரு, உங்க சத்தத்தை அவர் கேட்பாரு, உங்க துக்கத்தை அவர் மாற்றுவாரு, சந்தோஷத்தை கொடுப்பாரு. ஸ்ரீலங்காவில் இருந்து வந்திருக்கிறேன். இந்த சிறு வயதில் இருந்து சமாதானமே இல்லை, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருந்தேன். நான் வீட்டில் குடும்பத்தில் எல்லாமே பிரிவினை ஆகி எனக்குள்ள என்ன பாமை இருக்குதுன்னு தெரியல ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய விடுதலையை தந்ததுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். என் பேர் கரோலின் டேவிட். என் கணவர் இறந்துட்டார், 4 மாதம் ஆகுது. ஆனால் அவரை பிரிஞ்சிருந்தேன் நான். அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு உதவி, அவர் பக்கத்தில் இருந்து அவருக்கு சேவை செய்ய முடியாமல் ஆனால் இறந்துட்டார் அவர். இந்த இடத்துல வந்து ஆவியானவர் உணர்த்தினார், உன் கணவனை நீ கவனிக்கல, அவருக்காக நீ தப்பு செஞ்சல, அதுக்கு மன்னிப்பு கேளு. ஆவியானவர் என்னை உணர்த்தினார். என்னால் முடியல, ஆவியானவர் என்னை மன்னியும் மன்னியும் என்று நான் வேண்டேன். யார் என்ன கஷ்டம் இருந்தாலும் அவங்க கூட இருந்து துணையா இருப்பேன்னு அவர்கிட்ட நான் நன்றி சொல்லி. ஆமென், ஆமென். இதுதான் இயேசு கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம். ஆமென். சொல்ல முடியாத துக்கம். இப்போ நாங்கள் சந்தோஷமாக போயின்னுக்கிறோம். என் பிள்ளைகளை குறித்து ரொம்ப பாரப்பட்டு வந்தேன். கல்யாணம் முடித்த மகள், கல்யாணமுடைய மகனை குறித்து ஆண்டவர் அந்த மனக்கவலையெல்லாம் நீக்கி சந்தோஷப்படுத்தினார். அதுக்காக நன்றி. இந்த கூட்டத்தில் கலந்துக்கிற முன்ன வரைக்கும் எனக்கு கொஞ்சம் போராட்டம், பிரச்சனை, டிப்ரெஷன் எல்லாம் இருந்தது. இங்கே வந்து இப்போ சமாதானத்துக்காக ஜெபிக்கும் போது நிறைய விடுதலை கிடைச்சிச்சு. சிறுவர் பெருவிழாவுக்கு வந்திருக்கேன். சிறுவர் பெருவிழாவுக்கு வந்திருக்கேன். சிறுவர் பெருவிழாவுக்கு வந்திருக்கேன். சிறுவர் பெருவிழாவுக்கு வந்திருக்கோம். என் பேரு க்ளோரி. நான் டெல்லியிலிருந்து வரேன். நான் ப்ரேயர் பண்ணும்போது என் கண்ணில் கண்ணீர் வச்சு ஏசப்பா என் இதயத்துக்குள்ள வந்தாருன்னு எனக்கு தோணுச்சு. அவர் வந்தாரு, என் கூட பேசினாரு. மகளே, மன்சூல வந்திருக்கம்மா, நீ பயப்படாத, என்னட்டு நான் கூட இருக்கேன் ஏசப்பான்னு சொன்னேன். இந்த மீட்டிங் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் இந்த மீட்டிங்கில். எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஏசப்பா படுத்து ரொம்ப தெரிஞ்சிருக்கேன். எனக்கு இங்கே 5 நாள் வரணும் ரொம்ப ஆசை. அனாயிட்டிங் செஷன் அப்போ ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏசப்பா என் கூட பேசுன மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு மீட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது.
ஜீசஸ் நம்மக்குள்ள வந்தா நம்மளுக்கு என்னென்ன அற்புதம் நடிக்கும், என்னென்ன நம்மளுக்கு கிடைக்கும்ன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். வசனங்கள், பாட்டு அது மாதிரி நிறைய சொல்லி கொடுத்தாங்க. இந்த மீட்டிங் எனக்கு பிரோஜனமாக இருந்து. இயேசுதான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போட முடியும். எந்த பிரசங்கிமாரும் எந்த ஊழியக்காரனும் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகவே முடியாது. இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையா நீ மாறினாதான் உனக்கு அங்கீகாரம் கிடைச்சி நீ பரலோகத்துக்கு போகணும். ரொம்ப நாளாக ஆண்டோட இல்லாமல் இருந்துச்சு. ஒரு 1 இயர் அவரோட இதே இல்லை. இப்போ இங்கே வந்து ஒரு 30 ரூபா கொடுத்ததுக்கப்புறம் அழுது 30 ரூபா கொடுத்தேன். இப்போ ஒரு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப ರಿಲ್ಯಾಕ್ಸ್ಡಾக இருக்குது. ಈ ದಿನ ಯವನಸ್ಥರ ಕೂಟ ತುಂಬ ಯೂಸ್ಫುಲ್ ಇತ್ತು. ದೇವ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வாலிபர் கூட்டத்துக்கு வந்திருக்கேன். ஆவி ஆத்மா சரீரத்துல ஏதோ ஒரு சுகத்துக்காக நீ வந்திருக்கிறாய் அல்லவா? இன்றைக்கு என்னுடைய வார்த்தை என்கிற வசனத்தை நான் அனுப்பி உன்னை குணமாக்க போதுமான தெய்வமா இருக்கிறேன்னு சொல்லி இயேசு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார். இயேசுடைய மனதுருக்கம் ஒரு நபர் மேல இருக்குமானால் கட்டாயம் அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும், அவர் மனதுருகி விட்டார் என்று சொன்னால் அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும், அந்த உறுப்புகள் உயிரடைந்து விடும். செத்த உங்களுடைய அவயங்களை உருவாக்க இயேசுடைய மனதுருக்கம் போதுமானதா இருக்கிறது. தழும்புள்ள கரத்தை நீட்டுவீராக. சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. மூணு வருஷமா இந்த கண்ணு வந்து ரத்தமாட செவந்துரும். அப்போ மொழி வந்து பெருசு பெருசா வீங்கிரும், மூக்குல எல்லாம் தண்ணி வடியும், கண்ணு சரியான வலி. ஒரு ஒளி வந்து எனக்கு பட்டோன்னா நல்லா தெளிவா தெரியுது. 5 வருஷமா எனக்கு கண்ணு, நான் கிளாஸ் போட்டாதான் தூரத்து பார்வை தெரியாது. கிளாஸ் கொண்டு வரல, சென்னையில இருந்து வந்தப்போ மறந்துட்டேன். ஆனா எனக்கு தூரத்து பார்வை எதுவுமே தெரியல. ஏசுப்பா என் கண்ணுக்காக நீங்க எதுவுமே சொல்லலையேன்னு கேட்ட அடுத்த செகண்ட் பிரதர் கண்ணுக்காக ஜெபிச்சாங்க. எனக்கு தூரத்து பார்வை நல்லாவே வேர்ட்ஸ் எல்லாம் தெரியுது. 1 வருஷமா கண்ணு வாதத்தினால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த வாதம் வலி தாங்கவே முடியாது, அவ்வளோ வேதனை எடுக்கும். ஏசுப்பா என்னோட பிரச்சனை நீங்க சொல்லணும்னு அதே போல ஏசுப்பா சொன்னாரு. இந்த சைடு நல்ல ஒளியை நான் உணர்ந்தேன். ஏசுப்பா எனக்கு இன்னைக்கு பரிபூர்ண சுகத்தோட. கர்ப்பப்பை வீங்கி இருக்குன்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல. அது வலி ஜாஸ்தியா இருக்கும். இந்த சைடு ஃபுல்லா வலி இருக்கும். ஜெபிக்குமா என்ன நடந்துச்சு? என்ன அறியாமே எனக்கு இந்த வலி எங்க போச்சுன்னு. ஆமே, நல்ல கரங்களை தட்டுங்க. எனக்கு காதுல சீல் வடியும். நான் இன்னைக்கு ஜோமனால ஏசப்பா எனக்கு சவம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல ஏசப்பா சீல் வடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நாளாக எனக்கு முடக்கவாதம், கை காலில் முடக்கவாதம் வலி இருக்குது. அது தேவனுடைய கூடாரத்துக்கு 4 மாவடிக்கு வந்தால் விடுதலை கிடைக்கும்னு சொன்னாங்க. அதுக்காக நான் வந்திருக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு விடுதலை பெற போகிறீங்க. இதுவரை உங்களை தொடர்ந்து வந்த அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. ஆண்டவர் விடுதலை தர போகிறார்.
எல்லா கடன் பிரச்சனைக்கு முடிவை உண்டாக்குவார். அது எத்தனை லட்சமானாலும் தேவன் அற்புதம் செய்வார். இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக அவர் பரிதபிக்கிறார். அவர் ஜனங்களை பார்த்து பரிதபிக்கிற தேவன். ஐயோ, என் ஜனங்கள் வியாதியில கஷ்டப்படுகிறாங்க, சாத்தான் என் ஜனங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான், நான் உங்களை விடுதலையாக்கணுமே, உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர் அவர். 15 வருஷம் ஆஸ்மா. இப்போ இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க ஜெபம் பண்ணும்போது என்னமோ தொட்டி என்ன இப்படி கரைக்கி விட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படி திட்டிக்கிற அதான் அப்படி போய் விழுந்துட்டேன். இப்போ மூச்சு விடுறது நல்லா இருக்குது. நல்ல ஒரு 15 வருஷம் சளி வந்து அடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஜெபம் பண்ணும் போல சளி அடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நல்லா இருக்குது ஆண்டவர் கிருபையில. ஆஸ்துமா வியாதி விலகி விட்டது. நல்ல கை தட்டுங்க. இயேசு கிறிஸ்து கொடுத்த சுகம். உட்கார முடியல, கால் உட்கார முடியும், கால் நீட்ட முடியல, முட்டி போடவே முடியலைங்க. இப்போ நல்லா வலி நல்லா நின்றுச்சுங்க. அவருடைய கால் எலும்புகளை ஆண்டவர் தொட்டு குணமாக்கி இருக்கார். எல்லாம் கறந்துட்டுங்க. இந்த மாத்திரை போட்டால் தான் நடக்க முடியும், இல்லைன்னா கால் வலி. வீட்டுக்கு தெரியாமே வாங்கி வாங்கி வச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுத்தாரு. அந்த முழங்கால் வலி இல்லை. இங்கே வலிக்கும் ஐயா, அதே ஆப்போசிட்ல பின்னாடி வலிக்கும். மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு கரம் வந்து இந்த இடத்துல தொட்டு என்னை கீழே தள்ளினா மாதிரி ஒரு கரம் தொட்டுச்சு, கீழே விழுந்துட்டீங்க. அந்த வலி இப்போ எனக்கு இல்ல. கல்யாணம் ஆனதுல இருந்தே எனக்கு இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது. எல்லாருமே இவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்லாம் பல நாட்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு பிசாசு அலக்கழிச்சு ஒரு கருப்பு உருவம் வெளியே போன மாதிரி இருந்தது. இப்போ மூச்சு திணறல் இல்ல. 20 வருஷமா அந்த வியாதி, அந்த ஆவி வெளியேறி போன உடனே விடுதலை. 2 வருஷமா லிவர் ரொம்ப வலி இருந்ததுங்க. இப்போ ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு அந்த வலி எப்படி போச்சுன்னே தெரியல, ஒண்ணுமே தெரியல. 2 வருஷமா லிவர் வீங்கி இருக்குதுன்னு இந்த பிரச்சனை வலி இருந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு ஆண்டோடைய வல்லமை தொட்டோன்னு இந்த வலி எல்லாம் போய்விட்டார். அல்லையா, கறந்துட்டுங்க. இப்போ என்னால் கையை தூக்கி என் பிள்ளை கூட தலை கட்டவும் முடியாது, என்னால் ஒரு சோப்பு கூட போட முடியாது. ஜெப வேலையில் லாஸ்ட்டாக வந்து ஜாயின்ட் பெயினுக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தபோது, ஏசப்பா எனக்கும் ஒரு விடுதலை தாங்க, நான் உங்கள் பேரை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி கண்ணீரோடு அழுச்சு என்னமோ என்னை விட்டு வெளியேறி போனது மாத்திரம் இல்லை, என் உடம்பே ஃப்ரீயாகவும் போயிடுச்சு. ஆமாம். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செஞ்சுருக்காரு. மனசில் ஒரு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி இருக்குது. என் சரீரத்தில் வந்து ரொம்ப இறுக்கமாக இருந்தது. இந்த கூட்டத்தில் காண்றதுனால எனக்கு ரிலீஃப் ஆயிடுச்சு, நல்லா இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஏசப்பா நாங்கள் கேட்ட எல்லா ஜெபத்துக்கும் வந்து அற்புதமாக விடுதலையே தந்தாங்க. ஏசப்பா எனக்கு நோய்கள் எல்லாம் சுகமாக்குனாங்க. எலும்பெல்லாம் ஒரே வலியோடு வந்திருந்தேன். ஆண்டவர் விடுதலை கொடுத்து ஒரு நல்ல ஒரு சமாதானத்துக்குள்ள ஆண்டவர் வழி நடத்தியிருக்கார்.